ஹலோ 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 மக்களே, இது உங்கள் பேபி ரோஸ். என்ன பாஸ், காங்கிரஸ் இப்போ விசில் பக்கம் போக போகுதுன்னு தமிழிசை அக்கா சொன்னதுக்கு கனிமொழி மேடம் இப்போ பதிலடி கொடுத்திருக்காங்க. நாங்க இன்னும் கைய பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மேட்டர்? இது 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த பிழவும் இல்லை. தொகுதி பங்கீடு குறித்து பேச விரைவில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். 2. கடந்த வாரம் டெல்லியில் ராகுல் காந்தி சந்தித்த கனிமொழி தேர்தல் வியூகம் மற்றும் கூட்டணி உறுதிப்பாடு குறித்து விரிவாக பேசியிருப்பதாக தெரிகிறது. 3. காங்கிரஸ் 40 சீட்டு கேட்கிறதா என்ற கேள்விக்கு இன்னும் எண்ணிக்கையை பற்றி பேச ஆரம்பிக்கவே இல்லை, அது கமிட்டி எடுக்கும் முடிவு என ஷார்ப்பா பதில் சொல்லியிருக்காங்க. 4. ஆட்சி பகிர்வு கோரிக்கையை திமுக இப்போதைக்கு திட்டவட்டமாக நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 5. கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் வருவதை பற்றி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் முறைப்படி அறிவிப்பார் என கனிமொழி தெளிவுபடுத்தியிருக்காங்க. 6. காங்கிரஸ் ஏற்கனவே தங்களுக்கு வேண்டிய 70 தொகுதிகளை அடையாளம் கண்டு ஒரு லிஸ்ட் தயார் செஞ்சிருக்காங்க. ஆனா திமுக தரப்போ 25+2 அப்படிங்கிற கணக்குல தான் இருக்காங்களாம். 7. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இந்த குழுக்கள் முழுவீச்சில் செயல்படும், அதுவரை வாக்குறுதி அறிக்கை தயாரிப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக கனிமொழி கூறியுள்ளார். கண்ணா, சூரியன் சுடுதுன்னு வெளியில வேணா சொல்லலாம், ஆனா கை இப்ப வரைக்கும் சூரியன் கூடத்தான் கோர்த்திருக்கு. தமிழிசை அக்கா விசில் அடிக்கலாம்னு சொன்னதுக்கு கனிமொழி மேடம் சைலன்ஸ் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை குழு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு பில்டப் இருக்குன்னா அந்த மீட்டிங்ல என்னென்ன ட்விஸ்ட் இருக்க போகுதோ? இட்ஸ் a strategic stay cool signal from the அறிவாலயம் கேம்ப் பாஸ். இந்த கூட்டணி பிணைப்புக்கு ஒரு விசில் போடுங்க பாஸ்.